எஸ் வணக்கங்க. எங்கள் கம்பெனி பேர் சென்ட்ரா ஆட்டோபேக் இந்தியா பிரைவேட் லிமிடெட். எங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து கோயம்புத்தூரில் இருக்குங்க. சென்னையில் எங்களோட பிரான்ச் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி பேக்கேஜிங் மிஷினரிஸ்ன்னு சொல்லக்கூடிய உங்கள் மெயின் பொருட்கள் தயாரித்து அதை பேக் பண்ணிவிட்டு அதை டிஸ்பேச் பண்ணுறதுக்கு போது யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே நாங்கள் ஆட்டோமேஷன் பண்ணி தராங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் லேபர் ஷார்ட்டேஜஸ் நிறையா இருக்குங்க. இந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் அன்ஸ்கில் லேபர் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. ஸோ எங்களோடதுல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் நின்று உடல் உழைப்பு போட்டு செய்ய வேண்டிய வேலையை ஒரு 2 பேர் இயந்திரத்தின் மூலியமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. நீங்கள் செய்யக்கூடிய பொருள் அதோட டெஸ்டினேஷனை போய் சேஃபாக ரீச் ஆகிறதுக்காக நம்ம ஒரு காட்டன் பாக்ஸில் போட்டு அதை பேக் பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணுவோம், மேலே டேப் போட்டி சீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நம்ம மிஷினரிஸ் மூலியமாக ஆட்டோமேட்டிக்காகவும் செமி ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணுறது, ட்ரக்கில் லோட் பண்ணுறது, அன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு பேக்கேஜிங் மிஷினரிஸ் நாங்கள் பண்ணுறோம். இல்லை, எங்களதை பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக ஒரு பொருளை எடுத்து அதை நீங்கள் சேஃபாக அனுப்பணுன்னா அதை ஒரு காட்டன் பாக்ஸில் போட்டு அனுப்புகிறாங்க. போட்டதுக்கப்புறம் 1-2ங்கும் போது நம்ம கையில் அதை பேக் பண்ணி சீல் பண்ணிடலாங்க. ஆனால் டெய்லி ஒரு 50 பாக்ஸ் 60 பாக்ஸ் பண்ணணுங்கும் போது நம்ம கையில் பண்ண முடியாதுங்களா. அதெல்லாம் பாக்ஸுக்கு மேலே ஸ்ட்ராப் பண்ணுற மிஷினுங்க, அதுக்கு மேலேயும் கீழே ஆட்டோமேட்டிக்காக டேப் போட்டுற மிஷின். அப்புறம் உங்கள் காட்டன் பாக்ஸ் கஸ்டமர்கிட்ட போய் சேரும்போது மழையிலையோ தூசிலையோ நினையாமல் இருக்க மேலே ஒரு ரேப் பண்ணுவாங்க, ஒரு பிளாஸ்டிக் ஷீட், அது ஆட்டோமேட்டிக்காக ரேப் பண்ணுற மிஷினுங்க. அப்புறம் உங்கள் ப்ராடக்ட் மெயினாக இருக்கிறதுமே தண்ணியில் நனையாமல் இருக்கிறதுக்கு ஒரு கவர் போட்டு ஷ்ரிங்க் ரேப் பண்ணுவாங்க. ஒரு சில ப்ராடக்ட்லாம் அப்படி தான் பண்ண முடியும், அதை பண்ணக்கூடிய ஷ்ரிங்க் ரேப் மிஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா மிஷின்ஸுமே நம்ம டிஃப்ரெண்ட்டான மிஷின்ஸ் தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். கிளாஸ் பேக்கிங், எஸ், கண்ணாடியும் பண்ணலாங்க, பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் பண்ணலாம். அப்புறம் பாட்டிலுக்கு மேலே இருக்கிற லேபிள் போட்டு ஷ்ரிங்க் ரேப் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுவும் பண்ணலாங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு ட்ரக்கில் லோட் பண்ணுறதுக்கு உண்டான கன்வேயர்ஸ், அதாவது உங்கள் பொருள் மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சதுலேருந்து அதை லோட் பண்ணுற வரைக்கும் இடைப்பட்ட எல்லா டைப் ஆஃப் மிஷின்ஸ் ஆமாங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே. அப்புறம் அதில் மெயினான கன்வேயரில் தான் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மினிமம் ஒரு 10 லேபராவது தேவைப்படுறாங்க. இன்றைக்கி யாருக்குமே ப்ராக்டிக்கலாக அது அவைலபிலிட்டி இல்லைங்க. ஸோ 2 பேரை வச்சு நம்ம லோட் பண்ணிக்கலாம். கண்டெய்னருக்குள்ளே ஒரு 40 ஃபீட் கண்டெய்னர் கூட நமக்கு 2 பீப்புள்ஸ் வச்சு நம்ம லோட் பண்ணுற அளவுக்கு கன்வேயர் இருக்குங்க. கன்வேயர் வந்து இது கஸ்டமைஸ்டு தாங்க. அதனால மினிமம் இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரக் லோடிங் கன்வேயர் நம்ம சொல்லக்கூடியது ஹைட்ராலிக் யூஸ் பண்ணி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற கன்வேயர் வந்து ஒரு 3.25 லட்சத்தில் ஆரம்பித்து 6.5 லட்சம் 7 லட்சம்னு சொல்லி அவங்களோட தேவை, ஹைட்டு அண்ட் வெயிட்டை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். எக்கனாமியாக இருக்கிறவங்களுக்கு ஃபிக்ஸட் சைஸ்னால் இதோடையுமே ஒன்றும் கம்மி 2 லட்ச ரூபாயிலிருந்து இருக்குங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் போகும். எங்களோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா centraautopacks.co.in, இதில் பண்ணலாம். இது இல்லாமல் எங்கள் நம்பர் 9843332104, இந்த நம்பர்லேயும் தொடர்பு கொண்டு உங்கள் தேவை என்னன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மிஷின்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். ரொம்ப நன்றிங்க.